The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை இன்று சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் வெளியிட்டார் கட்சியின் தலைவர் விஜய். சிகப்பு மற்றும் மஞ்சள் நிற கொடியில் 2 போர் யானைகள் மற்றும் வாகை மலர், அதனை சுற்றி 28 நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. தவிர கொடி பாடலும் இன்று வெளியிடப்பட்டது. இதில் அறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆரின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. அதற்கான பின்னணி என்ன, விஜயின் திட்டம் என்ன, விரிவாக பார்ப்போம். தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமான விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார். தொடர்ந்து இன்று கட்சியின் கொடியை விஜய் அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் கொடி பாடலும் வெளியிடப்பட்டது. அதில் யானைகள் மீது அமர்ந்தபடி சிலர் மக்களை துன்புறுத்துகின்றனர். கையில் காப்புடன் குதிரையில் வரும் விஜய் தனது 2 யானைகளின் மூலம் அவர்களை வெற்றி பெறுகிறார். தொடர்ந்து தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது என்ற வரிகளுடன் பாடல் தொடங்குகிறது. அப்போது விஜயுடன் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் விஷுவலும் வருகிறது. அதற்கான பிரத்யேக காரணங்கள் என்ன? கட்சி வட்டாரத்தில் பேசினோம். அறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆரை அரசியல் வழிகாட்டிகளாக நினைக்கிறார் தளபதி விஜய். தவிர கட்சி கட்டமைப்பில் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை அடித்துக் கொள்ளவே முடியாது. அதிலும் திமுகவை பொறுத்தவரை கொள்கை ரீதியாகவும் கட்சி கட்டமைக்கப்பட்டிருப்பதால் இன்றளவும் அந்த கட்சி வலிமையாக நிற்கிறது. தேர்தல் அரசியல் என்று பார்த்தால் பல்வேறு தோல்விகளை சந்தித்திருக்கிறது திமுக. அப்போதெல்லாம் கொள்கை ரீதியான கட்சி கட்டமைப்பு தான் காப்பாற்றி இருக்கிறது. அப்படி திமுகவை போல கொள்கை ரீதியாக கட்சியை கட்டமைக்க நினைக்கிறார் தளபதி விஜய். தவிர தமிழ்நாட்டின் இன்றைய வளர்ச்சிக்கு அடிக்கோடிட்டவர் அண்ணாதான் என்பதால் அவரின் மீது மிகுந்த மரியாதை உண்டு. அடுத்ததாக கட்சி கட்டுப்பாடு என்று பார்த்தால் அதிமுகவை சொல்லலாம். எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கீழ்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் அப்படியே பின்தொடர்வார்கள். அவர்கள் யாரை கை காட்டினாலும் அவர்களை ஜெயிக்க வைப்பார்கள். அப்படி கட்சியை கண்ட்ரோல் செய்வதில் அதிமுக போல, குறிப்பாக எம்ஜிஆர் போல செயல்பட வேண்டும் என்பதே தளபதியின் திட்டம். திரையுலகில் இருந்து வந்து அரசியலில் சாதித்தவர் என்கிற அடிப்படையிலும் எம்ஜிஆரின் மீது தளபதிக்கு ஒரு பற்றுதல் உண்டு என்றவர்களிடம் திமுக அதிமுக போன்ற மாற்றுக் கட்சிகளில் இருந்தும் பலர் தமிழக வெற்றி கழகத்திற்கு வரவிருப்பதாக செய்திகள் வருகிறதே என கேட்டோம். அதற்கு பதிலளித்தவர்கள், நிச்சயமாக வருவார்கள். முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என பலர் இணைய இருக்கிறார்கள். திரையுலக பிரபலங்களும் இணைய இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை சேர்ப்பதில் தளபதி சில வழிமுறைகளை கடைபிடிக்கிறார். குறிப்பாக சாதி, மதம் என மக்களை பிளவுபடுத்தும் கொள்கைகளை கொண்ட யாரையும் சேர்த்துக் கொள்வதில்லை என முடிவெடுத்திருக்கிறார். முக்கியமாக பாஜகவிலிருந்து வரும் யாரையும் சேர்த்துக் கொள்வதில்லை என கட்சியின் தலைமை முடிவு செய்திருக்கிறது என குறிப்பிட்டார்கள். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.